அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பின் இனிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது தஅவா களப்பயணத்தில் காத்தான்குடி ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பினால் புனித ரமலானை முன்னிட்டு ரமலானிய நல்லுரை என்ற தலைப்பில் மகுடத்தில் நல்ல பல விடயங்களை மக்கள் முன்னிலையில் கொண்டு செல்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகு ரமலான் மீண்டும் ஒரு முறை எமது வாழ்வில் வந்திருக்கின்றது. அதனை நாங்கள் கண்ணியமாக கௌரவமாக பாதுகாத்து அந்த ரமலானை அடைந்த நாம் அதனுடைய உரிமையை, அதிலே உரிய கடமைகளை நிறைவேற்றி செவ்வனே அல்லாஹுக்காக நல்லமல் புரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான ரமலானை அடைந்தார்கள். தனது வாழ்வில் 9 தடவைகள் ரமலானை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எத்தனை தடவைகள் இந்த ரமலானை சந்தித்திருக்கிறோம்? எத்தனை 9 தடவைகள் நாம் சந்தித்திருப்போம். எனவே வருகின்ற ரமலானில் நாம் நல்ல பலன்களை, நல்ல பயன்களை பெற்று அமல்களை கூடுதலாக செய்து அந்த அமல்களின் ஊடாக நம்மிடத்திலே நல்ல வாழ்வு, சிறந்த நற்குணம், குணாதிசயம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் மெழுக வேண்டும். அதுதான் நம்முடைய நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய அடையாளமாகும். எனவே கனவான்களே, பெரியோர்களே, காலல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல் குர்ஆன் நோன்பு சம்பந்தமாக கூறுகின்ற போது, விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக, இறையச்சவாதிகளாக ஆகும் பொருட்டு, ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே சங்கையான ரமலானுடைய மாதத்தில் பிரதானமான ஒன்றுதான் நோன்பு நோட்பது. அல்லாஹ் குர்ஆனை இறக்கிய மாதம் ரமலானுடைய மாதம். சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து விடப்படுகின்றது ரமலான் மாதத்திலேதான். நரகத்தின் வாயில்கள் மூடப்படுவது ரமலான் மாதத்திலேதான். கிளர்ச்சி செய்கின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவது ரமலான் மாதத்திலேதான். இவைகள் இந்த ரமலான் மாதத்திலே சிறப்புகளை கூறிக்கொண்டிருந்தாலும் இஸ்லாத்தின் மிக பிரதானமான கடமைகள் 3, அம்மூன்றையும் ஏழை எளியோர்கள், செல்வந்தர்கள் எல்லோராலும் செய்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இஸ்லாம், எங்களுடைய ஈமான் சம்பூர்ணம் அடையும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே புரியப்படுகின்ற பிரதானமான அமல் நோன்பு. அந்த சூமு கைருல் லக்கும், நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், அது நலவை தரும் என்று இந்த உலகை படைத்து அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்சி செய்கின்ற, எது நலவு எது தீயது என்று ரொம்ப அறிந்த உள்ளரங்கமான அறிவு பெற்ற வல்ல நாயன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நோன்பை நீங்கள் நோட்பது அது உங்களுக்கு சிறப்பை தரும், நலவை தரும் என்று. எத்தனை வகையான நிலவுகளை அது தரும். அஸ்ரார் ஸௌம் என்று அறிஞர் பெருமக்கள் இந்த நோன்புடைய பிரயோசனங்கள், இரகசியங்கள், தத்துவங்கள், அகமியங்கள் என்னவென்பதை தெளிவாக எழுதுகிறார்கள். ஒரு மனிதனை புடம்போடுவதற்கு, ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்கு, உணவு என்கின்ற ஆசை இச்சை உணர்வுகளை விட்டு வெளியேற்றுவதற்கு,
மனதிலே குடிகொண்டிருக்கின்ற தீய எண்ணங்கள், இன்னும் மோசமான திட்டங்களை விட்டும் அகற்றி ஏழை எளியோர்களுடைய பசி எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பை நோன்பாக நோற்றால் தான் அதனுடைய உச்ச பயனை நாங்கள் அடைய முடியும். இல்லையானால் அந்த உச்ச பயன் அந்த நோன்பினால் கிடைக்கப்படுகின்ற பிரயோசனம் நமக்கு இல்லாமல் ஆகிவிடும். எனவே தான் கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாட்டுப்போக்குகள் கூறி, பல வருத்தங்களை கூறி, அல்லது இந்த கால சூழல் நேரத்தை கூறி, அல்லது உள்ளத்திலே ஈமான் இல்லாத விடயத்தினால் இஸ்லாத்தை பற்றிய நல்லொரு அபிப்பிராயம், நல்லொரு எண்ணம் உள்ளத்திலே இல்லாத காரணத்தினால் நோன்பை விட்டும் யாரும் ஒளிந்துவிட முடியாது. ஏனைய சமூகத்தவர்களும் விரதம் என்ற அடிப்படையிலே அனுஷ்டிக்கிறார்கள். நம்முடைய நோன்பானது மாஷா அல்லாஹ் அதிகாலையிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் எந்த உண்ணல் பருகல் ஒன்றுமே இல்லாது பசித்திருந்து தாயத்திருந்து நோன்பு நோக்க வேண்டும். எனவே நபிமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்திலே சொன்னார், ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய பசியும் தாகத்தை தவிர வேறொன்றில்லை. அப்படியான ஒரு நோன்பை நாம் நோக்கக்கூடாது. நோன்பை பிடித்துக் கொண்டு கண்ணை அடக்க தெரியாது, நாவை அடக்க தெரியாது, காதை அடக்க தெரியாது. நோன்புக்கு அல் இம்சாக், தடுத்துக் கொள்ளல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. வாய் மூடி மௌனமாக இருந்த கட்டத்தில் ஒரு கட்டம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பலர்களும் அவர்களுடைய பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி கேட்க வந்த போது, நான் இன்னி சும்து லிர்ரஹ்மான், நான் அல்லாஹுக்காக நோன்பு நோற்றிருக்கிறேன் என்ற அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது, பேசாமல் வாய் மூடி பேச்சை அடக்கி கொண்டு இருந்ததற்காக. பேசாமல் வாய்மூடி அடக்கி கொண்டு இருப்பதற்கும் சோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் நோன்பை நோற்றுக்கொண்டு வயிறும் தாகமும் பசியும் தான் மிச்சம், வேறொன்றும் இல்லை என்றால் அந்த நோன்பு உரிய உச்ச பயனை அடையாது. எனவேதான் நாம் ரமதான் காலத்திலே பிடிக்கின்ற இந்த நோன்பானது உச்ச பயனை அடைய வேண்டும், உயரிய அந்தஸ்தை நமக்கு ஈட்டித்தர வேண்டும், வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நோன்புக்குள் மறைந்து கிடக்கின்ற இரகசியங்கள் எமது வாழ்வில் வெளியே வர வேண்டும். நாம் அல்லாஹ் சொல்வது போன்ற தக்குவாதாரிகளாக, இறையச்சவாதிகளாக மிளிர வேண்டும், வாழ வேண்டும். எங்களுடைய நோன்பு கபூல் செய்யப்பட்டதற்குரிய அடையாளம். எனவே நாவினால் பேசக்கூடாது, மோசமான பேச்சுக்கள் வரக்கூடாது. கீபத் என்கின்ற புறம் பேசுதல், நமீமத் என்கின்ற கோல் சொல்லுதல், கிதுப் என்கின்ற பொய் சொல்லுதல், பொய்ச்சத்தியம் சொல்லுதல், இவைகள் எல்லாம் இந்த நாவினால் வரக்கூடாது. இந்த நோன்பு அவனை அடக்கி ஆளுகின்ற தன்மையுடையதாக இருக்க வேண்டும். வெறுமனே பசித்திருந்து தாய்த்திருந்து நேர காலத்தை கழித்து விடுவதல்ல நோன்பு. எனவே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, சௌம் நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு கூலி கொடுப்பதற்கு நானே தகுதியானவன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால் அது எவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு அமலாக இருக்கும். ஒரு கட்டத்திலே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இதில லஹு, இந்த நோன்புக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அவ்வளவு அபரிவிதமான உள்ளடக்கங்களை இந்த நோன்பு தன்னகத்தை கொண்டிருக்கிறது. நோன்பை நோற்று கொண்டால் அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே அவனுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து அவை ஒருங்கிணைப்புக்குள் ஆகின்றது. எனவே இவன் தன்னுடைய ஞானத்தை, சிந்தனையை, பசீரத் என்கின்ற அகப்பார்வையை அல்லாஹ்வினூடாக, இந்த நோன்பினூடாக பெறுகின்றான் அல்லாஹ்வுடைய உதவியினால். அப்படி வெற்றிகளை நோன்புக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே காதுகளை அடக்க வேண்டும், பார்வையை அடக்க வேண்டும். இதுதான் உண்மையான நோன்பு. நோன்பாளிகள் என்று நாங்கள் சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றோம். ஆனால் சரியான நோன்பை நாம் இன்னும் நோக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியும். நோன்பினுடைய உச்ச பயனை நாம் இன்னும் அடையவில்லை. நோன்பு எமக்குள்ளே குடிகொண்டு அது நல்ல மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை.
நாம் வெறுமனே நோன்பு பிடிக்கிறோம், நல்ல தன்மைகள் எங்களிடத்திலே இல்லாமல் போய்விடுகின்றன. அகலாக்குகின்ற நட்பண்பு நல்லொழுக்க தன்மை அறவே இல்லாத ஒரு நிலைமையிலே தான் நாம் வாழுகின்றோம். எனவே இந்த நோன்பு எங்களை தக்குவாதாரியாக இறையச்சவாதியாக வாழ வைத்து விட்டால் சமூகத்தில் குடும்பத்தில் எவ்வளவு அமைதி நிலவும். கண்ணியமானவர்களே, இந்த நோன்புக்கு நிகராக எதுவும் கிடையாது என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நோன்பு திறக்கிற வரைக்கும் அந்த நோன்பாளிக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவன் தூங்குகின்ற தூக்கமும் அவனுக்கு இபாதத்தாக மாறும். அவனுடைய பசி தாகத்தை தியாகம் செய்வதனால் அல்லாஹ் உரிய நன்மைகளை வழங்கி விடுகிறான். ரையான் என்ற சொர்க்கத்தில் நாம் நாளை கியாமத் நாளையில் சாயிமீங்கள் நுழைந்து விடலாம், சந்தேகமில்லை. ஆனால் அந்த நோன்பு எமது வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ரமலானிலே நாம் பிடிக்கின்ற நோன்பு பரவான நோன்பு, சிறுவர்களையும் பிடிக்க வைக்க வேண்டும். இன்று பெரியவர்கள், இளைஞர்கள், சில பெண்கள் கூட நோன்பு பிடிக்காமல் பகல் காலங்களில் திண்டு திரிகின்றார்கள். நம்முடைய ஊர்களிலே அந்த காலங்களிலே நோன்பு காலம் என்றால் பகல் காலங்களிலே கடைகள் திறக்க மாட்டார்கள், ஹோட்டல் திறக்க மாட்டார்கள். இப்போது என்ன செய்கிறார்கள்? நம்முடைய மக்களுக்கும் விற்று பிற மத சகோதரர்களுக்கும் விற்று வயிறை நிரப்புகிறார்கள். உலக ஆசை அபாசத்தை உள்ளடக்கிக் கொள்கிறார்கள். உலக ஆசைக்காக நோன்பை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். நோன்பாளிகளை அகௌரவப்படுத்துகிறார்கள். நோன்பு இல்லாதவர்களை கௌரவப்படுத்தி மறைத்து திரையிட்டு உணவு கொடுக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்களா அல்லது இஸ்லாத்தின் துரோகிகளா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தங்கள், அடையாள சின்னங்களிலே ஒன்றுதான் நோன்பு. அது நேரமாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம். நோன்பை அகௌரவப்படுத்தி அசிங்கப்படுத்தி மற்ற சகோதரர்களுக்கு உணவு கொடுப்பது, காலை உணவுகளை விற்பது, பகல் உணவுகளை விற்பது, நோன்பை நீ பழுதாக்கின்றாய். நலவை தேடுபவனே அக்பில், முன்னெரிச்சல். கெடுதியை புரிபவனே, இது ஒரு கெடுதி, அதிபர், நீ பின்னோக்கி செல் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் நாசமாகட்டும், ரமலான் மாதம் கிடைத்தும் அவன் பேறு பெறவில்லையானால், பாவம் மன்னிக்கப்படவில்லையானால் அவன் நாசமாகட்டும் என்ற ஒரு கட்டத்திலே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. எனவே இந்த சங்கியான ரமலானுடைய நோன்பை நோக்காதவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்களே, இவர்கள் அபாக்கியசாலிகள், மூதேவித்தனமானவர்கள். ரமலான் கிடைத்தும் அதனை சங்கைப்படுத்துபவன் அவன் ஒரு சயீது, மகிழ்ச்சிகரமான வாழ்வை உடையவன். நோன்பு கிடைத்தும் அதனை சரியாக பயன்படுத்த தவறியவன் கெட்டவன், ஷக்கி, அவன் ஒரு மோசடிக்காரன், அவன் ஒரு மூதேவி என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை அடைந்த நாம் இதிலே நாம் அதிக அளவிலான நன்மைகள் செய்வதோடு நோன்பை விட்டும் யாரும் நீங்கிவிட முடியாது. நோன்பு பிடித்துத்தான் ஆக வேண்டும். சிறுவர்களையும் பிடிப்பதற்கு பழக்க வேண்டும். இன்று இளைஞர்கள், பெரியவர்கள் எங்களால் நோன்பு பிடிக்க முடியாது, பழகவில்லை, அல்சர், இன்னொரு காரணங்களை காட்டி நோன்பு பிடிக்காமல் இருந்து விடுகிறார்கள். வைத்தியர் ஒருவர், நீங்கள் நோன்பு பிடித்தால் உங்களுக்கு உயிர் ஆபத்து அல்லது உங்களுடைய நடப்பு நாளங்களிலே நீர் போகாது என்ற காரணத்தினால் நீங்க நோன்பு நோக்க முடியாது என்று சொன்னால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்க முடியாது. மற்ற இல்லாதவர்கள் நோன்பு பிடிக்கத்தான் வேண்டும். ஆணும் பெண்ணும் சிறுவர்களையும் பழக்க வேண்டும். அப்போதுதான் அவர் பெரிய வயதாக வருகின்ற போது நோன்பை பிடிக்க முன்னின்று செய்ய அவர் துணிந்த ஒரு செயற்பாட்டாளராக மாறிவிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யாரும் துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், அகௌரவப்படுத்தாதீர்கள். கண்ணியமான மாதம் எங்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுடைய உடலையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர வேண்டும். இந்த கால சீசனையும் அல்லாஹ் நல்லொரு நிலையான ஒரு
சிறப்பான ஒரு காலநிலை உள்ள பகுதியாக இந்த காலப்பகுதி அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அறிஞர்கள், பெருமக்கள், ரமதானை விளங்கியவர்கள், இஸ்லாத்தை புரிந்தவர்கள், இஸ்லாத்தில் பக்குவமாக வாழ்ந்த மக்கள் 6 மாத காலமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் ரமதான் வர வேண்டும் என்று. ரமதான் முடிவிட்டால் அவர்கள் 6 மாதம் மீண்டும் கேட்கின்ற துவா, இறைவா இந்த ரமதானிலே நான் பல அமல்களை செய்திருக்கிறேன், அவைகளை கபூல் செய்து விடு, ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே கண்ணியமான சோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமதானை அடைந்த நாம் சங்கையான ரமதானிலே புரியப்படுகின்ற பிரதானமான அமல் நோன்பு நோட்பது. அது பற்றி உங்களுக்கு இப்போது ஓரளவு சொல்லி இருக்கிறோம். எனவே நோன்பு எம்மை பாதுகாக்கும், அது வெற்றியை தரும், அது தக்வா என்ற இறைச்சத்தை தரும், பசீரத் என்ற அகப்பார்வையை தரும், நல்லெண்ணங்களை தரும், நல்ல சிந்தனைகளை தரும், மோசமான கொலஸ்ட்ரால், சீனி போன்ற நோய்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். திருமணம் முடிப்பதற்கு வசதியற்று இருப்பவர் நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும். காம உணர்வை கூட கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்த நோன்புக்கு இருக்கிறது. எனவே உண்டு அதையும் இதையும் சாப்பிட்டு இந்த உடலை நாம் உருக்குலைத்து வைத்திருக்கிறோம். டைட் கண்ட்ரோல், இன்னும் சாப்பாட்டு கட்டுப்பாடு என்று அதிக வைத்தியர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நோன்பை உரிய முறையிலே பிடித்தால் அதனுடைய பயனை அடையலாம். இம்மை பயனையும் மறுமை பயனையும் அடைய முடியும். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை சங்கையாக நோற்று முடிக்க கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.